வணக்கம். பாருங்க, என் மூஞ்சி நல்லா வெளுப்பாக இருக்கா, நல்லா இருக்கா, அழகாக இருக்குதா, வெளுப்பு தெரியுதா? என் மூஞ்சி வந்துங்க, நான் கேன்சர் பேஷண்ட்னால என் உடம்பு வந்து இறங்குனுச்சு, வெயிட் இறங்கி ஏறி, அப்போ இந்த இடம் கண்ணை வந்து ஒரு மாதிரி கொலன்னு, இப்போ இந்த இடத்துல குண்டா இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் தொங்குன மாதிரி, இந்த மாதிரி இங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் என்ன யோசித்தேன், ஓகே இப்போ இதுக்கு ஒரு க்ரீம் தேடணுமா, நம்ம மூஞ்சை, நான் எப்போதுமே மூஞ்சிலாம் அழகாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் என்ன செஞ்சேன், நம்ம இந்த கண்ணத்துக்கு கீழே குண்டாக வந்துச்சுன்னா ஆன்லைனில் வந்து ஒரு க்ரீம் ஆர்டர் பண்ணி எடுத்து பூசுவேன். அந்த க்ரீம் டியூப் சின்ன டியூப் தான், பட் ஆனால் அது வேலை 50 வெளிக்கிட்டேன். ஸோ நான் என்ன செஞ்சேன், ஓகே நான் யோசித்தேன், இப்போ கண்ணத்துக்கு பூசணுமே, கண்ணை வந்து ஒரு மாதிரி கொலன்னு இந்த இடத்துலாம் தொங்கி போன மாதிரி அசிங்கமாக ஆயிடுச்சு. அப்போ அந்த வயசாண்ட மூஞ்சி தெரிகிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், இந்த க்ரீம் பூசினா ஐயோ இதுக்கு ஒரு நிறைய செலவு பண்ணும். அப்போ நம்மளோட பீலி புதுசாக கொலஜன் வந்துருந்துச்சு. அப்போ கொலஜன் அப்ளைன் எல்லாம் சொன்னாங்க, சந்தனா கொலஜன் எடுத்து குடிப்பில் மூஞ்சிலாம் டைட் ஆகும், உனக்கு அந்த கொலன்னு இருக்குன்னு சொல்கிறல அதெல்லாம் டைட் ஆகும், கருப்பு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கருப்பு மார்க் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் எனக்கு மூக்கு 2வது மூக்கு ஊற்றுன மாதிரி. ஸோ இது இப்போ அப்போ இதெல்லாம் பாருங்கள், எனக்கு இதெல்லாம் காண போச்சு 2 வாரத்தில். எனக்கே அதிசயமாயிடுச்சு, என்னடா இது, இந்த கருப்பு மார்க்லாம் காண போச்சா? ஏன்னா என் வீட்டு பிள்ளைங்க சொன்னாங்க, அத்தை உங்கள் மூஞ்சில் பாருங்கள் இந்த கருப்பெல்லாம் காணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் கொலஜின் குடிக்கிறேன்னு நான் நினைக்கும். அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் அப்போ தான் சொன்னேன், பார்த்தேன் என் மூஞ்சி டைட்டாக இருக்குது, இந்த இடம் அப்படி தொங்கி போயிருந்துச்சு, ஒரு மாதிரி கொலன்னு இந்த இடம்லாம் டைட்டாக இருக்குது இப்போ. ஸோ டைட்டாக இருக்கிறப்ப உண்மையாக இந்த கொலஜன் வந்து நம்ம அதோட பேக்ரவுண்ட் பற்றி பேசினோம்னா, நம்மளுக்கு நம்ம உடம்புல நம்ம மூஞ்சில் இல்லை கொலஜன் வந்து நம்ம 20 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளார நம்மளோட கொலஜன் வந்து இறங்குமா. ஸோ 20 வயசுலேயே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் நம்ம மூஞ்சில் இந்த சுருக்கம், ஒரு மாதிரி பிளாக் மார்க்ஸ் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ நீங்கள் இதை சாப்பிட்றப்ப உங்களுக்கு திருப்பி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது. உங்கள் மூஞ்சி, உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே, இது வந்து மூஞ்சிக்கு மட்டும் இல்லை, உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே அது வந்து அதோட இந்த மாதிரி வித்தியாசம் நம்மளோட அழகு டைட் பண்ணுற இதெல்லாம் செய்யுது. ஸோ நீங்கள் அதை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். என்னோடய புலனம் என்ன நான் பின் பண்ணுறேன், நான் இப்போ இங்கே சொல்கிறேன். கோசம் 4 2 9 கோசம் 4 8 1 8. யாருக்கெல்லாம் வேணுமோ சுருக்காக கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொலஜன் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் வர காலத்தில் வெயிட் பண்ணோம் 2-3 மாதம்னு நியூஸ் வந்திருக்குது. அப்போ நம்மளுக்கு ரொம்ப லேட் பண்ணோம்னா அப்புறம் எடுக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கல, இன்னும் லேட் ஆகும், 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அந்த இது தேவையா நம்மளுக்கு? அதுக்கு நீங்கள் 2-3 மாதத்துக்குள்ளதை இப்போயே வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஆர்டர்ஸில் போட்டு மெதுவாக வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு இது முடிகிறப்ப அது வர சரியாக இருக்கும். இது என்னக்கா துருசாக சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் நல்லா கேளுங்க. நான் வந்து இப்போ மேபி ஒரு 3 மாதம் சாப்பிடுவேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வெயிலில் போகிறோம். உண்மையாக நம்ம உடம்பு வந்து வெயிட் இறங்கும் ஏறும், நம்மளோட தோல் சுருங்கும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் தான் அது கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் தானே. காடி எப்படி சர்வீஸ் பண்ணல நம்ம இந்த இதுக்கு இந்த டைம் என்னது அதோட அந்த கிலோமீட்ரு வந்துச்சுன்னா நம்ம உடனே சர்வீஸ்க்கு போகிறோம். அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம உடம்பு அழகு எல்லாத்தையும் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ ஓகே குடிங்க, கொஞ்ச நாளைக்கு குடிச்சிட்டே வாங்க, ஓகேவாக இருக்குது நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க, திருப்பி அப்புறம் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போ மெயின்டைன் பண்ணணும் பார்த்து, இதுதான் உங்களை வருஷக்கணக்காக நம்ம குடிக்க சொல்ல, மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு தான் வரோம். இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக எனக்கு புலனை பண்ணுங்கள். என் புலனை மேலும் நாங்கள் பெயிண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் இன்னும் பொலிவாக அழகாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குன்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.